ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அழகிய கிறுக்கியே அத்தியாயம் 12. வதனா நினைத்தால் போதுமா? நினைக்க வேண்டியவன் பட்டத்து ராஜா ஆரவ். கேவி குரூப்பின் 3வது ஆண் வாரிசாக இருந்தாலும் அவனை பொறுத்தவரை அவன் இடத்தில் அவன் தொழிலில் ராஜாவாகத்தான் திகழ்ந்தான். ஆரவ் அழகும் கம்பீரமும் நிறைந்தவன் மட்டுமில்லை, கர்வமும் ஆளுமையும் கொண்டவன். கேவி குரூப்பை தன் அடையாளமாக அவன் எங்கேயும் தானாக சொல்லிக் கொண்டதே இல்லை. கேவி குரூப் ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யம், அதில் அவனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கேவி குரூப் சாம்ராஜ்யத்தில் அவன் ஒரு இளவரசன், அவ்வளவுதான். ஆனால் அவனோ தன் தாத்தா கலைவேந்தனை போல், தாய்வழி தாத்தா தயானந்தை போல் ஒரு பெரும் தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் அரசனாக கோலுச்ச 17 வயதில் நினைத்தவன். அதற்காக அந்த வயதிலேயே தன்னை தயார்படுத்தி கொண்டவன். இரவு பகல் பாராது உழைத்தவன். கடல் பற்றி கப்பல் பற்றி படித்தது மட்டுமில்லை, அனுபவ அறிவும் வேண்டும் என்று வெளிநாட்டில் தொழில் கற்றவன். கடல் வாணிபம் என்பது மிகப்பெரிய வாணிபம். நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு கடல் வாணிபத்துக்கு உண்டு. நம்முடைய பண்டைய சேர சோழ பாண்டியர்கள் முதல் இன்று வரை கடல் வாணிபம் செழித்து வளர்ந்தது. காரணம் நம் நாட்டின் துறைமுகங்கள். இன்றைய சென்னையில் உள்ள ராயபுரம் தான் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசப்பட்டினம் சிறந்த துறைமுகமாக விளங்கியது. அது மட்டுமில்லை, பல துறைமுகங்கள் அந்த காலத்தில் இருந்தது. எப்பவும் சில துறைமுகங்கள் இருக்கின்றன. ஆரவிற்கு கடல் என்றால் ரொம்ப பிடிக்கும். சிறு வயதில் குடும்பத்தார் டூர் போகணும் என்றால் மற்றவர்கள் வெளிநாடு, மலைப்பகுதி என்று சொன்னால் இவன் மட்டும் கடற்கரை சார்ந்த பகுதிகளைத்தான் தேர்ந்தெடுப்பான். அவனுக்கு கடல் பயணம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் தாய்வழி தாத்தா விநாயகமூர்த்தி பேரனின் ஆர்வத்திற்காக கடலுக்குள் பயணம் செய்து பார்க்கும் தீவுகளுக்குத்தான் பேரனை கூட்டி போவார். அரபிக்கடலில் இருக்கும் பல தீவுகளுக்கு அவனை கூட்டி போய் இருக்கிறார். எதிலும் அழுத்தமாக இருக்கும் அவனை யாராலும் எடை போட்டு விட முடியாது. அவனை திருமணம் செய்தால் தான் பெரிய அளவில் வாழலாம் என்றுதான் வதனா நினைத்தாள். ஆனால் ஆரவ் தங்கை என்ற ஒற்றை வார்த்தையில் அவள் கற்பனை கோட்டையை இடித்து தரைமட்டமாக்கி விட்டான். இரவு டின்னர் முடித்துவிட்டு வந்த நண்பர்கள் கிளம்பிவிட நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போதுதான் வருண் தன் நண்பன் ஆரவை காணோமே என்று தேடியவன் தங்கையிடம் கேட்க, தன் பதற்றத்தை மறைத்து கொண்ட வதனா, நான் பார்க்கலனா என்றாள். வருண் ஃபோன் எடுத்து ஆரவிற்கு பேச பார்த்தபோதுதான் அவனிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. அதை படித்தான். எனக்கு டைம் ஆச்சு, நீ ரொம்ப பிஸியாக இருந்தாய், அதுதான் கிளம்பிட்டேன், அப்புறம் பார்க்கலாம் என்று இருந்தது. வதனா அண்ணனை பயமாகத்தான் பார்த்திருந்தாள். தங்கையை பார்த்த வருண் டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டானாம் என்றான். இப்போதுதான் வதனாவிற்கு மூச்சே வந்தது. நல்ல வேளை அவர் அண்ணா கிட்ட எதையும் சொல்லலை, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வதனா அக்ஷிதாவிடம் ஓடிப்போய் அமர்ந்து கொண்டாள். என்னடி, ஏன் இப்படி ஓடி வர்ற என்று அக்ஷிதா கேட்க, நல்ல வேலைடி, அவர் அண்ணங்கிட்ட எதையும் சொல்லலை என்றாள் வதனா. எப்படி வதனா சொல்லுவார்? வீண் பழி என்று தெரிந்தாலும் கேட்ட வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை. யாரும் அவரை இப்படி ஒரு வார்த்தை கேட்பார்கள் என்று அவர் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார். ஏதோ நிரல்யாவின் நாக்கில் அப்ப சனி இருந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வைத்துவிட்டான். அவளும் இப்படியெல்லாம் பேசும் பெண் இல்லை. ஏதோ அவள் கெட்ட நேரம், தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை தப்பா பேசிட்டா. இவருக்கும் ஏதோ ஒரு கெட்ட நேரம், இப்படி பெண்கள் முன்னால் அவமானப்படணும் என்று இருந்திருக்கு. பாவம், அப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு பெண் வாயால் கேட்கும்படி ஆகிவிட்டது. என்ன பண்றது? அந்த அவமானத்தை அவர் மற்றவர்களிடம் சொல்லி கொண்டா திரிவார்? என்னதான் நண்பன் என்றாலும் இதை சொல்ல முடியாதே. அதுதான் உன் அண்ணன் கிட்ட சொல்லலை, இனியும் சொல்ல மாட்டார், விடு என்றாள் அக்ஷிதா. நீ சொல்றதும் சரிதான், அவர் சொல்லாவிட்டால்தான் எனக்கு நல்லது என்றாள் வதனா. அது சரி வதனா, நீ ஏன் ஆரவை பற்றி நம்ம மற்ற தோழிகள் கிட்ட சொல்லலை என்று அக்ஷிதா கேட்க, வதனா விழித்தாள். என்ன சொல்வது? ஆரவ் சுகன்யாவின் மச்சான் மகன், இஷான்வி பிரகன்யாவின் பெரியப்பா மகன். அண்ணன் என்று தெரிந்தால் மற்ற உறவு பெண்கள் அவனை ஆர்வமாக பார்ப்பார்கள், பேச நினைக்கலாம், அவனை தன் பக்கம் ஈர்க்க நினைக்கலாம். ஏன்னா சுகன்யாவின் மதிப்பு மரியாதை அப்படி.
அதனால் அவள் யாரிடமும் ஆரவ் சுகன்யா அத்தையின் உறவு என்று வதனா சொல்லலை. ஏன், அக்ஷிதாவிற்கு கூட சமீபத்தில்தான் சொன்னாள் ஆரவ் சுகன்யா சித்தியின் உறவு என்று. எப்போதும் இவள் குடும்பத்தில் காட்டிக்க மாட்டாள். வருணின் நண்பன் என்றுதான் சொல்வான் அவன். ஆரவ் யாரோ ஒரு தொழிலதிபர் என்று மட்டும் இருந்தால் இளம் உறவு பெண்களின் பார்வை அவன் பக்கம் அதிகம் போகாது. அப்படியே போனாலும் சும்மா பார்த்து சைட்டடிப்பதோடு விட்டு விடுவார்கள். இதுவே அவன் உறவுக்காரன், அதுவும் சுகன்யாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றால் எல்லா பணக்கார பெண்களின் பார்வையும் அவன் மேல்தான் மொய்க்கும். வதனாவிற்கு போட்டி அதிகமாகிவிடும் என்று நினைத்தாள். அதனால்தான் சொல்லலை. அதை இப்ப இவளிடம் சொல்ல முடியுமா? எனவே எனக்கு அப்போ சொல்ல தோணலை என்று முடித்து விட்டாள். இந்த கலவரம் எல்லாம் நடக்கும்போது சுகன்யா தன் 2 மகள்களையும் இழுத்து கொண்டு போய் தன் சிறு வயது தோழியின் குடும்பத்தோடு அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்ததால் இஷான்வி பிரகன்யா இருவருக்குமே இங்கே நடந்த எந்த பிரச்சனையும் தெரியாது. மேலும் பலர் ஊருக்கு கிளம்ப வேண்டி இருந்ததால் பெரியவர்கள் அங்கேயே சொல்லிக்கொண்டு கிளம்ப தோழிகளும் தங்களுக்குள் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். வதனாவிடம் நடந்ததை விடு, இனி வர்ற மாப்பிள்ளையை பிடித்திருந்தால் சம்மதம் சொல்லி விடு, அதுதான் நல்லது என்று தோழிகள் சொல்லி விடைபெற்றார்கள். நிரல்யாவிடம், இனியும் நீ சின்ன பெண் இல்லை, இப்படி அறையும் குறையுமா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்யாதே, ஒரு தடவை போல் மறுதடவை இருக்காது, சரியா என்று சொல்லி விடைபெற்று கிளம்பினார்கள். நிமலனும் நித்யாவும் முன்பே சென்றுவிட கிருஷ்ணன் மகளை அழைத்து கொண்டு கிளம்பினார். அதன் பிறகு மறுநாளே காமாட்சி வழக்கம்போல் எழுந்து விட்டார். வீடு இயல்பாக சென்றது. நிரல்யா வழக்கம்போல் கல்லூரி பேருந்தில் சென்று வந்தாள். எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்க்கை சென்றது. வதனா திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டாள். இதனால் சந்தோஷப்பட்ட அவள் அம்மா அப்பா தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்தார்கள். நிரல்யா கல்லூரிக்கு சென்றாலும் தன் வீட்டின் அருகே இருந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறி கல்லூரிக்கு போய்விட்டு மாலை அங்கே கல்லூரியில் ஏறி பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து இறங்கி விடுவாள். என்னதான் மகள் பெண்கள் கல்லூரியில் படித்தாலும் நிரல்யாவை தோழிகளுடன் வெளியே பார்க், பீச், தியேட்டர், பிறந்த நாள் பார்ட்டி எதற்கும் காமாட்சி அனுப்ப மாட்டார். ஃபோன் கூட அவளுக்கு தனியாக இல்லை. அம்மாவின் ஃபோனில் இருந்துதான் தன் வகுப்பு தோழிகளுக்கு ஃபோன் பண்ணி பாட சம்பந்தமாக கூட பேசுவாள். அதுவும் 3 பெண்களோடு தான் நெருங்கிய நட்பு. அது கூட கல்லூரிக்கு உள்ளேதான். கல்லூரிக்கு வெளியே அவர்களோடு போனதும் இல்லை. முன்பெல்லாம் நிமலன் தங்கையை வெளியே கூட்டி போவான். திருமணத்திற்கு பிறகு போனது இல்லை. நித்யா அதை விரும்பலை. தங்களுடன் நாத்தனார் சினிமா, ஷாப்பிங் என்று வந்தால் எந்த பெண் தான் விரும்புவாள்? காமாட்சியும் மருமகளை புரிந்து கொண்டு மாதம் சில முறை கணவரோடும் மகளோடும் கோவில், பார்க், பீச், மால், தியேட்டர் இப்படி போய்விட்டு வருவார். தன் உடம்பு நிலையை கூட பொருட்படுத்தாமல் மகள் ஆசைப்பட்டதை அனுபவிக்கட்டும் என்று கூட்டி போவார்கள் அம்மா அப்பா. உறவுக்காரர்கள் வெளியூரில் இருந்து வந்தால் அவர்களுடன் போய் வருவார்கள். நிரல்யாவிற்கு தனியாக எங்கேயும் போய் வர தெரியாது, பழக்கமும் இல்லை. கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாய்த்தான் அவள் இருந்தாள். 3 மாதங்கள் ஓடிவிட்டது. அன்று கல்லூரியில் கடைசி வகுப்பு இல்லை. எனவே மற்ற தோழிகள் அவரவர் பஸ், ஸ்கூட்டி என்று ஏறி போய்விட நிரல்யா மட்டும்தான் அவள் வகுப்பில் கல்லூரி பஸ்ஸில் போவது. எனவே கல்லூரி பஸ் எடுக்க நேரமாகும் என்பதால் அவள் மரத்தடியில் கிடந்த கல்பெஞ்சில் அமர்ந்து இருந்தாள். அப்போது வயதான ஒருத்தர் வந்து, ஏமா, இன்ஜினியரிங் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் பொண்ணு நிரல்யா என்று அந்த பெண்ணை கூட்டி போக வந்தேன். யார்கிட்ட போய் கேட்கறது? ஆஃபீஸ் ரூம் எங்கே என்று அவளிடம் கேட்க, நிரல்யாவா? செகண்ட் இயர் சிஎஸ்சியா? நான் தான் நிரல்யா. ஆனால் எனக்கு உங்களை தெரியாதே என்றாள் நிரல்யா. எனக்கும் உன்னை தெரியாதுமா. ஆனால் அந்த பெண்ணின் அப்பா பிடபிள்யூ ஆஃபீஸில் பெரிய அதிகாரியாக இருக்கார். பேர் கிருஷ்ணன், அவர் மனைவி பேர் காமாட்சி. உனக்கு என்று கேட்க, அவங்க என் அம்மா அப்பா தான் என்றாள் நிரல்யா. அப்படியா? அப்போ நீதானா? உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. உன் அண்ணன் நிமலன் வெளியூர் போயிட்டார் போல. அதுதான் உன் அப்பா என்னை அனுப்பி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார். நான் உன் அப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குற கிளார்க்குமா என்றார். எந்த ஹாஸ்பிட்டல் என்று நிரல்யா அழுது கொண்டே கேட்க, அழுகாதம்மா, ரொம்ப சீரியஸ் என்று தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எப்பவும் உன் அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்கும் தேவகி மருத்துவமனை தான் என்றார். அதை கேட்டதும், வாங்க அங்கிள்
என்றவள் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே காரின் பின்கதவை திறந்து ஏறி அமர்ந்தாள். அந்த வயதான மனிதர் டிரைவர் சீட்டில் ஏறி காரை கிளப்பினார். நிரல்யா எப்பவும் மாலை 6 மணிக்குத்தான் கல்லூரி பேருந்தில் இருந்து இறங்கி வருவாள். எப்பவும் அவளே இறங்கி வீடு வந்து விடுவாள். அன்று மாலை 6:30 மணி ஆகியும் வீடு வரலை. நிரல்யா 6 மணிக்கே பிள்ளையை பார்த்துக்க உதவியாக இருக்கும் பெண் போய்விடுவார். பெரும்பாலும் நிரல்யா அவர் போகும்போது வந்து விடுவாள். வெகு சில சமயம் வர சற்று தாமதமாகும். இன்றும் அவருக்கு உடனே போகணும் என்று அந்த அம்மா போய்விட்டார். இன்னும் நிரல்யா வந்து சேரலை. அதனால் காமாட்சி போர்ட்டிகோவுக்கும் கேட்டிற்கும் பேத்தியுடன் நடையா நடந்தார். 7 மணி ஆனதும் காமாட்சி பயந்து விட்டார். மகன் வெளியூர் போயிருக்கிறான், மருமகள் இன்னும் வரலை. உடனே காமாட்சி கணவருக்கு ஃபோன் பண்ணி பதட்டத்துடன், என்னங்க நம்ம நீரு இன்னும் வீட்டுக்கு வரலை என்றார். என்னது, இன்னும் வரலையா? இரு, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ற கிருஷ்ணன் கல்லூரிக்கு ஃபோன் அடிக்க அந்த நேரம் கல்லூரியில் யாரும் இல்லை என்பதால் ஃபோனை யாரும் எடுக்கலை. பதட்டமான கிருஷ்ணன் காரை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு சென்றார். அங்கே இருந்த வாட்ச்மேனிடம் விவரம் சொல்லி கேட்க, வாட்ச்மேன் இந்த மாதிரி வந்து விசாரித்தால் எப்பவும் கொடுக்கும் நிர்வாக அலுவலர் ஃபோன் நம்பரை கொடுத்தார். உடனே வாங்கி பேசினார் கிருஷ்ணன். சார், இப்போ மணி 7:30, என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலை. கல்லூரி பேருந்து 8ஆம் நம்பர் பஸ்ஸில் தான் வருவாள் என்றார். அவர் உடனே வகுப்பு ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி கேட்க, அவர் வகுப்பில் உள்ள மற்ற பெண்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தார். கடைசி பீரியட் ஆசிரியர் லீவ் என்பதால் மற்ற பெண்கள் போய்விட்டார்கள். அதுவரை நிரல்யா வகுப்பில் இருந்திருக்கிறாள். கல்லூரி பேருந்திற்காக அவள் வழக்கம்போல் காத்திருந்தாள் என்று தெரிந்தது. பிறகு வகுப்பு ஆசிரியரே 8ஆம் நம்பர் கல்லூரி பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் செக்கிங் ஆளுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க, நிரல்யா அன்று காலை கல்லூரி பேருந்தில் வந்தாள், மாலை பஸ்ஸில் வரலை என்றார்கள்.